ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய என்னோடய வீடியோ கமெண்ட்ஸில் நான் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, எப்படி இருக்கீங்க, உங்களோட ஹெல்த் அப்டேட் என்ன, பேபி அப்டேட் என்ன, எப்படி டெலிவரியை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நான் பார்த்துருந்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலயமா நான் எப்படி கோ த்ரூ பண்ணேன், என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் முத்து வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ டெலிவரி வார்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அண்ட் டெலிவரி முடித்து பேபியை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரி நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னாலே நம்ம ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. எப்படி கோ த்ரூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க லைக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் வாலண்டியராக போய் கேட்டுக்கிட்டேன். ஸோ கேட்டோன்னே என்னோட அந்த பயத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப பயத்தோடையே தான் டெலிவரிக்கு போனேன். பட் நமக்கு அந்த டைமில் நிறைய சப்போர்ட் இருப்பாங்க. லைக் நம்ம ஃபேமிலி இருப்பாங்க, எப்போவுமே நம்ம கூட ஒரு 4-5 பேர் அக்கம்பெனி பண்ணியிருப்பாங்க. நம்மளை பார்த்துக்க டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, சூப்பராக பார்த்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ஹெல்ப் நிறையாவே இருக்கிறதுனால நம்ம தைரியமாக இருக்கலாம். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது டெலிவரி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிய ஆரம்பிச்சது. நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் ஒரு டெலிவரி கோ த்ரூ பண்ண போகிறீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு பயப்படுற விஷயமே கிடையாது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அந்த டைமில் நம்ம கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை கோ த்ரூ பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேனே. ஸோ என்னோடய ஸ்டோரி எப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் நார்மல் செக்கப்புக்கு போனோம், டக்குன்னு எங்களை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதே கதை தான் நடந்தது. ஒரு 38th வீக் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 9th மந்த் செக்கப் ரெகுலர் செக்கப் தான் இருந்தது. ஸோ நானும் முத்தும் கேஷுவலாக கிளம்பி வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா டக்குன்னு வாட்டர் லெவல் ஸ்கேனில் தெரிஞ்சது வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடியே பார்த்திங்கன்னா 9 இருந்துச்சுன்னு சொன்னாங்க லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது. அண்ட் அந்த 9th மந்த் செக்கப் பண்ணும்போது 9 விட கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை கேட்கவே வேணாம், அட்மிட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் டக்குன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க லெவல் 6.9 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, நாங்கள் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் என்னை பார்த்த உடனே மைத்திலி இங்கேயே இருக்கட்டும், லேபர் வார்டில் இருக்கட்டும், நாங்கள் டெலிவரிக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணுறோம், முத்து நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த டைமில் டக்குன்னு சொன்னோன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ முத்துக்கும் திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது அவருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ நான் வந்தால் தான் அதெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லி டாக்டர்கிட்ட ஒரு டயலாக் போட்டுட்டு 2 பேரும் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அட்மிட் ஆனோம். சடனாக அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்களா, எங்களை 3 மணிக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. பட் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணோம்ல, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே மணி 4 ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரே நர்வஸாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே போய் என்ன ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்படியே ஒரு 4 மணிக்கு பக்கமாக ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்தோடனே எங்களுக்கு ரூம் வேறு கிடைக்கல. அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரூம் எல்லாமே அக்கம்பெனி பண்ணி இருந்தாங்க. ஸோ எந்த ரூமே எம்டியாக இல்லைங்கிறதுனால எங்களுக்கு ரூமே அந்த டைமில் கிடைக்கல. ஸோ நாங்கள் டேரெக்டாக என்ன லேபர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே என்ன காமெடினா, நான் மனசில் என்ன நினச்சி வச்சுருந்தேன்னா, லேபர் ரூம்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க, இப்படி ஒரு பெட் இருக்கும், நான் மட்டும் இங்கே படுத்திருப்பேன். எனக்கு பெயின் ரொம்ப சிவியராக குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளே டெலிவரி வார்டுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த ரூம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேட்ரு அது கிடையாது. எனக்கு ரூம் கிடைக்கலையா, ஸோ டேரெக்டாக என்னை மட்டும் தூக்கிட்டு போய் லேபர் ரூமுக்குள்ளே போட்டுட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது ரூம் ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. எப்படின்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் நீளமாக. இந்த மாதிரி ஒரு கர்டன்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு கர்டன் போட்டு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ரூம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ நம்ம பேரண்ட்ஸோ நம்ம முத்துவோ யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதாவது எனக்கு பெயின் வரதை விட நம்ம கூட நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம ஹஸ்பண்டோ இல்லையே, பக்கத்தில் இல்லையே, நான் மட்டும் தனியாக ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்னு நினச்சி அந்த பெயின் நினச்சதை விட அந்த பயத்திலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போது அந்த 4 மணிக்கு லேபர் வார்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா, ரூம் கிடைக்கலன்னு. ஸோ நான் எங்கள் ரூமுக்காக நான் அங்கே எங்கேன்னு போனதுனால நான் அவங்க லேபர் வார்டுக்குள்ளே போன ரூம் சீட்லாம் பார்க்கல. இந்த மாதிரி ஃப்ளோரில் இருக்க மாட்டேன் சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலி தான் அங்கே இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ரூம் கிடைக்கிற வரைக்கும் இங்கே பார்த்துட்டு ஓகே ரூம் கிடைச்ச பிறகு தான் நான் அங்கே போனேன். லைக் அங்கே மைத்திலி லேபர் வார்டுக்குள்ளே போனாங்க. லேபர் வார்டுனாலே என்னன்னு எனக்கு தெரியாது. அதாவது பிரசவ அறை அப்படின்னு சொன்னால் தான் ஓகே அந்த கர்ப்பிணி பெண்கள் உள்ளே போவாங்க, பேபி டெலிவரி ஆகி வரும் இல்லையா, அந்த மாதிரி என் மனசில் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதான் தெரியும், அந்த எனக்கு மீனிங் தெரியல. நான் உள்ளே போயிட்டு அப்போ நான் நினச்சிட்டேன் லேபர் வார்டுக்கு நம்மளை உள்ளே விடுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா, இல்லைம்மா நீங்கள் உள்ளே போகக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணுன்னா ஒரு கார்டு வேணும், அந்த கார்டு அவங்க கூடும்போது தான் நான் உள்ளே போகணும், நர்ஸ் அம்மா உள்ளே கூப்பிட்டா மட்டும் தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க.
அதனால் மைத்திரி தனியாக இருந்தாங்களா. ஸோ ஒரு வாட்டி குடும்பம் உள்ள போனேன். மைத்திரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல் அவங்க ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க. நம்மளாம் மூவியில் பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து அழுதுட்டு பெயினில் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, நம்ம கை பிடிச்சி ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கணும்னா அதுக்கு தனி சார்ஜஸ், அதாவது அப்படி நம்ம ஃபேமிலி வந்து அம்மா இல்லைனா ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தர் இருக்கும், அதாவது டெலிவரி ஆகும்போது கூட இருக்கலாங்கிற மாதிரியான ரூம் இருக்குது. அதுக்கு வந்து அந்த நார்மலில் வந்து 5,000 எக்ஸ்ட்ரா, அதாவது இங்கே 5,000 அது 10,000 அந்த மாதிரி சூட் ரூம்னு அதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அது வந்து டெலிவரி ஆகிற டைம் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அந்த டைம். அது வந்து நார்மல் டெலிவரிக்கான இருந்துச்சு. அந்த ரூமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இங்கெல்லாம் அந்த பாலு அந்த பிடிக்கிறது, அந்த வலி வரும்போது நம்ம அமுக்கிருக்கான அந்த பாலு, அது பெரிய பால் எக்ஸசைஸ் பண்ணுறக்கு பாலு, அப்புறம் வந்து செவுத்துலேயே வந்து ஹேண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த முக்கிற ஸ்டேஜ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டைம்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு போல இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு லைட்டாக பயம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்கும் மாற்றிட்டோம் ரூமை வந்து 5,000 எக்ஸ்ட்ரானா சரி அங்கே போய்க்கலாம்னு சொல்லி அங்கே போயிட்டேன். ஏன்னா எதுக்குன்னா மைத்திலிக்கு தனியாக இருக்க முடியல, தெரியாது இல்லையா, திடீர்னு ஃபஸ்ட் டெலிவரிங்கிறக்கப்போ அவளுக்கு தெரியல நம்ம தனியாக இருப்போம் நினச்சிட்டா நம்ம எல்லாம் இருப்போம். அவங்க பெயின் வந்தவங்க போது தான் கூப்பிட்டு போவாங்க அடுத்த ரூமுக்கு நினச்சிட்டு இருந்தால, அதனால வந்து தெரியாமல் நான் அந்த ரூம் கடைசி சூஸ் பண்ணிட்டோம் அங்கே ரூம். அதுக்கு அந்த ரூம் சூஸ் பண்ணி அதுவும் ஆக்சுவலாக எங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குதுங்கிறதே தெரியாது. நான் ஆக்சுவலாக வழியில் அப்படியே பெட்டில் படுத்திருக்கேன் ஜென்ரல் வார்டில். அங்கே நர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க சூட் ரூம் அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது டெலிவரிக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கணும் அம்மா கூட இருக்கணும்னா ஒரு சூட் ரூம் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் முத்துக்கிட்ட கூப்பிட்டு வர சொல்லி எனக்கு அது பண்ணிக்கலாம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு நீங்கள் வந்து கூட இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு முத்து அந்த ரூம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ நான் ஒரு காமெடி சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் சூட் ரூம் அந்த ரணகுலத்திட்டு நான் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு பெயின் வந்துச்சுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் ஆகாது மைத்திலி, அதாவது இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, ஒன்றும் ஆகாது மைத்திலி நான் கூட இருக்கேன்டா எல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுக்காக தான் நான் வந்து சூட் ரூம் இருந்தால் யாராவது ஒருத்தவங்க கூடவே இருப்பாங்க, நம்ம அதனாலே அந்த பெயின்லாம் மறந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கம் என்னால் வந்து பார்க்க முடியாது மைத்திலி கத்துறதோ இல்லை அவள் கஷ்டப்படுறதோ என் கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் போய் கண்டிப்பாக நான் கூடவே இருக்கணுமான்னு சொல்லி நர்ஸ்களை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரி அம்மாவாவது இருப்பாங்களேன்னு பார்த்தா அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் அவங்க என்னங்கிறாங்க, நான் டெலிவரி வரைக்கும் இருக்கேன், டெலிவரி டைமில் நான் வெளியே போயிடுவேன், ஏன்னா எனக்கு ரத்தத்தை பார்த்தா நான் வாங்கி விழுந்து உன் பக்கத்தில் ஒரு பெட்டு போடுற நிலைமை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்களே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ ஏன்னா எனக்கு வந்து மைத்திலி கஷ்டப்படுறத ஒரு செகண்ட் பார்க்குறதுக்கு எனக்கு கண்ணு கிளங்கிடுச்சு. அவள் பார்க்கும்போது சரி நம்ம அழுறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வெளியே வந்துட்டு பேசுகிறேன். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொள்ளாச்சி, அவங்க வந்து ஒரு திருநெல்வேலிக்கு வந்துடுவாங்க. திருநெல்வேலியில் வந்து டெலிவரி வந்து முடிச்சுட்டு எங்கள் அத்தானுக்கு அவங்க ஹஸ்பண்டு கூப்பிட்றாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு வாங்க அப்படி சொல்லும்போது அடடா இது ஈஸியாக இருக்கே, பேசாமல் நம்ம ஏதோ வேலையில் பிஸியாக இருக்க மாதிரியும் அவங்களுக்கு டெலிவரி முடிச்சப்போ நம்ம கையில் குழந்தைய காட்டுற மாதிரினா பிரச்சனை இருக்காது இல்லையா. இந்த ஆன்சைட்டி இருக்கும் இல்லையா, நம்ம குழந்தை பிறக்க போது எப்படி இருப்போம் மைத்திலி கஷ்டப்படுவோம் அந்த மாதிரியான சீன்லாம் வந்து அங்கே இல்லை, அப்போல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அந்த ஐ மீன் இது பண்ணுவாங்க வளகாப்பு முடிச்சோன்னா அவங்க அம்மாவுக்கு அனுப்பிடுவாங்க. அம்மா வீட்டில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த நியூஸ் மட்டும்தான் போகும், இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு வாங்க அப்படி சொல்லும்போது அடடா குழந்தை பிறந்துச்சு இந்த மாதிரி ஃபீல்லாம் நமக்கு இருக்குன்னு பார்த்தா கூடவே அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க வைக்கும்போது என்னால் அதை தாங்க முடியல. அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஏம்மா ஒன்றால் என்ன கஷ்டப்படுறத பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அந்த ரூம் 2 மணி நேரம் தான் இருந்தா, அதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி ரூம் கிடச்சிச்சு. இந்த ரூம் இங்கே வந்து படுத்துட்டா, இங்கே ட்ரிப்ஸ் வந்து போடுறாங்களே அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சூட் ரூம் வந்து ஒரு வழியாக எப்படியோ முத்துக்கிட்ட கேட்டு 10,000 பே பண்ணி அந்த ரூமை வாங்கியாச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 2 மணி நேரம் தான் அந்த ரூம்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டெலிவரிக்கு 14 days முன்னாடி எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ எனக்கு சர்விக்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பிவி செக் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் காலையில் 5 மணிக்கு பொறுமையாக எழுந்திரிச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்துருங்க, லேபர் வார்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நானும் வந்து ஜாலி ஓகே இன்னைக்கு வந்து டெலிவரி கிடையாது, இனி நாளைக்கு தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரூமுக்கு வந்துட்டேன். அந்த டைமில் எனக்கு முத்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ரூமையும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ரூமில் நான் இப்போ இருக்கேன். ஸோ இதே பெட்டில் வந்து படுத்தாச்சு. அண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்னு நினைக்கும் போது தான் திருப்பி ஒரு இதாகிடுச்சு. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே வந்து சரி காலையில் 5 மணிக்கு தானே டெலிவரின்னு சொல்லி முத்து பாட்டுக்கு ஒரு வாட்டி ப்ரோட்டீன் ஓட் சாப்பிட்ருக்காரு, இவங்கெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து நாளைக்கு காலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு. என் பின்னாடியே வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து அடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆரம்பிக்குது. ஹார்ட் பீட் வந்து சடனாக ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 12 மணி இருக்கும், நைட்டுக்கு ஃபுல்லாக ட்ரிப் ஆக ஆரம்பிச்சதுனால மறுபடியும் இந்த பிள்ளைய லேபர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கடா அப்படின்ட்டாங்க. ஐயோ இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி பின்னாடியே எல்லாரும் ஓடி வந்து லேபர் ரூமுக்கு மறுபடியும் வந்துட்டோம்.
ஸோ திரும்பவும் லேபர் வார்டுக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் லேபர் ரூம் வார்டுக்கு வந்து போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் யோசிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம மூவி ரெஃபரன்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் நடக்குது. நான் வந்து பெட்டில் படுத்திருக்கேன், என்னை சுற்றி ஒரு 4-5 நர்ஸ் இருக்காங்க, ஒரு 2-3 டாக்டர்ஸ் இருக்காங்க. இது எடுக்கு அது எடு, இது என்ன இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து ஐயோ என்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே தான் இந்த சுச்சுவேஷனே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா பேபியோட ஹார்ட் பீட் வந்து சடனாக வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் இன்னொன்று வந்து என்னோட வாட்டர் லெவல் வந்து இருக்குது, டைம் இருக்க இன்னும் கொஞ்சம் கம்மியாகிட்டே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி தான் இவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. லைக் உங்கள் அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சம் வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் நீங்கள் பெயின் தாங்குறீங்களோ தாங்கலையோ உங்களை வந்து நார்மல் டெலிவரிக்கு புஷ் பண்ணுறதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. சப்போஸ் ஏதாவது பேபிக்கு ஹார்ட் பீட் இந்த மாதிரியோ இல்லை என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது, ஸோ சடனாக வந்து ஹார்ட் பீட்டும் ட்ரிப் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேசஸில் மட்டும்தான் அவங்க 2 பேரும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சி செக்ஷன் புஷ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட கேஸ்லேயும் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ மற்றபடிக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே நார்மல் டெலிவரிக்கு தான் சூப்பராக புஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அண்ட் லேட்டரான் வந்து அப்புறம் முத்துவை கூப்பிட்டு இந்த மாதிரி மைத்திலியோட கண்டிஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்டையும் சரி முத்துக்கிட்டையும் சரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா, சப்போஸ் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியுமான்னு சொல்லி முத்து கேட்டதுக்கு அவங்க அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ப்பா, ஆனால் மைத்திலிக்கு வந்து சர்விக்ஸ் வந்து இன்னும் 15 நாள் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அவங்க பிவியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. நான் சொல்கிறது உமனுக்கெல்லாம் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். பிவி செக் பண்ணி பார்த்தப்பவும் எனக்கு சர்விக்ஸ் 1 சென்டிமீட்டர் கூட டைலேட் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேபி வந்து ஹார்ட் பீட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அண்ட் அதனால தான் 2 பேருக்கும் சேஃபாக இருக்கணும்னா சி செக்ஷன் போய்க்கலாமா, சப்போஸ் நீங்கள் 2 days வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணு 2 days அந்த வலியை தாங்கி கடைசியில் போய் சி செக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அந்த பெயின் அவாய்ட் பண்ணி நம்ம சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சைன் போட்டுட்டாங்க, நானும் சைன் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நான் எடுத்த உடனே எல்லாம் சி செக்ஷன் சொல்லி ஜாலியாக போய் குழந்தையெல்லாம் பெற்றுட்டு வந்துடல. எனக்கு வந்து ஒரு 2-3 hours எனக்கு நார்மல் டெலிவரியோட பெயின் வந்து இருந்துச்சு, ரொம்ப வலிச்சுது. ஸோ நான் வந்து அந்த டைமில் அந்த ஃபிட்டிமீன் நான் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நான் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அங்கே வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் ஒரே ஒரு சின்ன டெக்னிக் தான். நல்லா ப்ரீத் வந்து இன்ஹேல் பண்ணணும், டீப்பாக இன்ஹேல் பண்ணிவிட்டு நோஸ் வெளியே இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவாக மெல்லமாக வாய் வெளியே எக்ஸேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதே தான் பண்ணிட்டு இருந்தேன், டீப்பாக இன்ஹேல் பண்ணி மெதுவாக எக்ஸேல் பண்ணுறது. இது ஒரு டெக்னிக் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த வலிக்கிறதே வந்துட்டு லைட்டாக ரொம்ப மைல்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த டைமில் நான் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது நான் நார்மல் டெலிவரி அப்படின்னா எனக்கு சொல்லியிருந்தாலும் நான் நல்லா கோப்பப் பண்ணியிருப்பேன் அந்த ப்ரீத்திங் டெக்னிக் வச்சுட்டு. ஆமாம், அந்தளவுக்கு நான் யோகா ஃபஸ்ட்டில் இந்த 3 years இப்போ ஒன்றும் இல்லை 3 years பண்ணியிருந்தா. ஆமாம், அதனால எஃபோர்ட் இருக்கும். எனக்கு தெரியும் லைக் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து மைத்திலியோட ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு தெரியும். நான் அப்படி சொல்லியிருந்தேன். நான் உள்ளே போகிறேன், லைக் சி செக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மைத்திலியை பார்க்க போகிறேன். மைத்திலி ஒரே சோகமாக ஐயோம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் கேட்குறா என்ன கேட்டேன் மைத்திலி வந்தது. ஆமாம், நான் வந்து இவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், உனக்கு வந்து பாய் பேபி வேணுமா கேர்ள் பேபி வேணுமா? ஏன்னா த்ரூ அவுட் ஜேர்னி வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னி இவர் பாய் கேர்ள்னு அதை பற்றி பேசுனதே கிடையாது. நமக்கு ஒரு ஹெல்த்தி பேபி மைத்திலி, அவ்வளோதான். அப்படி மட்டும் தான் சொல்லுவாரே தவிர எனக்கு பாய் வேணும் எனக்கு கேர்ள் வேணும்னு ஒரு வாட்டி கூட கேட்டது கிடையாது. ஸோ நான் அங்கே போய் கேட்குறேன், உனக்கு பாய் வேணுமா கேர்ள் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது மைத்திலி எதாக இருந்தாலும் நம்ம குழந்தை. அவர் அங்கே வந்து அதுதான் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதாக இருந்தாலும் நம்ம குழந்தை தான் மைத்திலி, நம்ம அது வளர்த்துறதுக்கான ஒரு தகுதியை அந்த நம்ம வளர்ந்துட்டா போதும், அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர பாய் கேர்ள் எதாக இருந்தாலும் நம்ம குழந்தை தான். நம்ம குழந்தை இல்லையா, நமக்கு கேர்ள் வந்தால் வேண்டாம் சொல்ல போகிறோமா, பாய் வந்தால் வேண்டாம் சொல்ல போகிறோம்ல. ஏற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து பெஸ்ட்டாக வாழ போகிறோம், அது கூட ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த ஜெண்டரை வந்து நான் அப்போ எதுவுமே யோசிக்கலை. லைக் வந்து எது வந்தாலும் ஏற்றுக்கலாங்கிற மைண்ட் செட்டை வந்து நான் உருவாக்கிட்டே இருந்தேன். மைத்திலி சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ சொல்லிட்டு போனேன், என்ன சொன்னால் சயா பிறப்பா நமக்கு அப்படின்னு சொல்கிறா. சையாவோட பையன் பேர் கியோட பையன் வந்து சையான்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். அவன் ரீசெண்டாக இறந்து போயிட்டான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. ஒரு பிளாக் கலர் கேட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவன் வந்து இறந்து போய் 2 days கழிச்சு தான் நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் என்ன மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா, அவன் அப்படி போயிட்டு என் பையனாக வந்து பிறப்பான். ஆக்சுவலாக கியோக்கும் பையன் தான் பிறந்து இறந்து போனான். அது கரெக்டாக போய் அவன் அழுகிறான், கரெக்டாக பேபி அழுகிறான். ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு சிம்டமும் காட்டும், அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் சையாவே தான் பிறந்திருக்கேன், எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்ன உடனே சையா தான் பிறந்திருக்கான் அப்படின்னு நான் டாக்டர்ஸ்கிட்டயே சொன்னேன். நான் கொஞ்ச நேரம் அவனுக்கு பேசிடவே கூடாது, உடனே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு சார். பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான், அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் போய் ஃபீட் பண்ணும் பாவம்.
ஸோ அதுக்குள்ளே பேபி அழுகிறான்னு சொல்லி ஃபீட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இப்போ வந்து சி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ சிசேரியன் அப்படின்னு சொன்னது உடனே என்னை வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன் தேட்டர்னாலே உங்களுக்கு தெரியும், சிசேரியன்னா போவாங்க, பேஷண்ட்டு கூப்பிட்டு போவாங்க, கதவை சாத்துவாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் வந்து குழந்தை பிறந்துருச்சு, உங்களுக்கு பேபி பாய் பேபி கேர்ள் அப்படிம்பாங்க. ஸோ அதே சினாரியோ தான் எனக்கும் நடந்துச்சு. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு மணிக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சி செக்ஷன்னா முதுகில் முதல்ல ஊசி குத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 ஊசி குத்துன மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ வலிச்சிச்சான்னு கேட்குறாரு. வலிச்சுது, நிஜமாவே வலிச்சுது. ஏன்னா அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் மறுத்து போகும். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடியே மறுத்து போகாது. ஸோ அந்த ஊசி போடும்போது வலிச்சுது. ஃபஸ்ட்டு 2 வாட்டி நல்லா ஷேக் பண்ணேன். அம்மா ஷேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு அந்த ரஜினி முருகன் படத்தில் நான் ஒன்றும் சில்க் சுமித்த விரல் வைக்கலை, குண்டூசி ஊசி குத்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா, எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ குமிஞ்சு அந்த ஊசி குத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு வந்து பாடி ஃபுல்லாக அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவங்க பாட்டுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது, என்னமோ இழுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஷேக் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஃபீல் ஆகுதே தவிர எனக்கு அந்த பெயின் அப்படிங்கிற அந்த ஒரு சென்சேஷன் எனக்கு இல்லை. ஸோ அது வரைக்கும் ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. என்னடா பேபி எடுக்க போகிறாங்க போல இருக்குது, கண் வந்து ஒரு ஃபுல்லாக கட்டி விட்டுட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ பேபியை அது ஓப்பன் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகே பேபி எடுக்க போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம், இப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சா பேபி எல்லாத்தையும் ரேப் பண்ணி ஃபுல்லாக எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருமா பேபி பிறந்துருச்சு அப்படின்னு. ஓ அப்போ நீங்கள் எடுக்கிறது காட்டலையா, ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம்மா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் 1 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 1 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 1:32க்கு வந்து பையன் பிறந்தாச்சு. ஆப்ரேஷன்லாம் கடகடன்னு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கள் 2 பேரையும் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐசியூவில் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லைனா 6 மணி நேரம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது 1:30லேருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் நான் ஐசியூவில் தான் இருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு என்னோடய சித்தி என்னை பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் முத்து தனியாக ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போனார். ஸோ நான் முத்து பார்த்த உடனே பேபி பார்த்தியா அப்படின்னு கேட்டேன்னா பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு சையா பிறந்திருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே ஹாப்பியாக அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் லைட்டாக அந்த மயக்கமாக அந்த மாதிரியே ஒரு இருந்ததுனால ஒரு 6 o'clock வரைக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் 6க்கு டேரெக்டாக நாங்கள் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே ரூமுக்கு வந்தாச்சு. அந்த ரூமுக்கு சேஃபாக அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அது அப்படியே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல அப்படியே ஒரு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் அப்படியே ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஸோ தேர்ஸ்டே தான் பையன் பிறந்தான், காலையில் ஏர்லி மார்னிங் 1:32க்கு. ஸோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப அப்படியே டயர்டாகவே போயிடுச்சு. அண்ட் ஃப்ரைடே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தேன். சாட்டர்டே வந்து நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சண்டேலாம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக அப்படியே நடமாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அவ்வளோதான் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, எனக்கும் வந்து டெலிவரி ஆக போகுது, இன்னொரு 5 நாள் 10 நாளில் எனக்கும் டெலிவரி ஆக போகுது, எனக்கு ஒரு வேளை ஆப்ரேஷன் நடந்துட்டா எப்படி நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய டெலிவரி ஜேர்னி நான் சொன்னதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆப்ரேஷன் அப்படின்னு நினைக்கிறோம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. 2 நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நடமாட ஆரம்பிச்சிடலாம், இண்டிபெண்ட் ஆகிடலாம். ஸோ இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பிஹெச்சியில் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பெருசாக தெரியல, பட் எங்களுக்கும் வந்து இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எங்கே போய் பே பண்ணுறது, எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் பிளாங்காக தான் உள்ளே போயிருந்தோம். ஸோ முத்து அதெல்லாமே அவர் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ செப்பரேட்டாக அந்த வீடியோவும் நான் அவருக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு பிஹெச்சியில் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிளியர் ஆகிடும்.